இன்னைக்கு கோயம்புத்தூர் காந்திபுரத்துக்கு ஒரு கஸ்டமர் கால் பண்ணி மிஷின் ரொம்ப வைப்ரேஷன் ஆகுதுன்னு சொன்னாங்க. மிஷின் ஏன் வைப்ரேஷன் ஆகுது அப்படின்றத இன்னைக்கு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தான் காமிக்கிறேன். ட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு முன்னாடி வந்திருக்கு. உங்களுக்கு சேஃபாக இல்லாமல் ஒன் சைடு முன்னாடி இறங்கியிருக்கு. அது மிஷின் ஏன் இறங்கியிருக்குன்னு ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிட்டு பார்க்க போகிறோம். முன்னாடி இந்த ட்ரம்மை பார்த்தீங்களா, ட்ரம்மோட பொசிஷன் நமக்கு இந்த சேஸில் தான் இருக்கணும். ஓகேங்களா, ஆனால் அந்த ட்ரம்மு நமக்கு முன்னாடி இறங்கியிருக்கு. அதனால் இந்த சஸ்பென்ஷன் ராட் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சஸ்பென்ஷன் ராட் மாற்றிட்டு புது சஸ்பென்ஷன் ராட் வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். இதில் சஸ்பென்ஷன் ராட் தான் ப்ராப்ளம். சஸ்பென்ஷன் ராட் ஏன் ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோடு ரொம்ப நம்ம அதிகமாக கொடுக்குறது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிய மாட்டேங்குது லோடு கொடுக்குறது. ஒரு ஷர்ட் வந்து ஒரு 1/2 kg அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. 7 kg அப்படின்னா 10 to 14 கிளாத்ஸ் மட்டுமே நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். நீங்கள் ரொம்ப அதிகமாக அப்படி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் ராட் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். கஸ்டமருக்கு சஸ்பென்ஷன் ராட் மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் இப்போ முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் வாஷிங் மிஷின் ஓவர் வைப்ரேஷன் ஆகுதா? ஃபிக்ஸ் நவ் கால் பண்ணுங்கள்.